இயல்பான நேரத்தை விட 30 நிமிடங்கள் முன்னதாக எழுந்திருங்கள். காலை 5 மணிக்கு அல்ல, வெறும் 30 நிமிடங்கள் முன்னதாக. அது போதும். உங்கள் நாள் மீது நீங்கள் எவ்வளவு அதிக கட்டுப்பாட்டை பெறுகிறீர்கள் என்று பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 பக்கங்கள் படியுங்கள். புத்தகங்கள் காலத்தை கடக்கும் கருவிகள். நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும் வேறொருவரின் வாழ்நாள் முழுவதும் பெற்ற அறிவை நிமிடங்களில் பதிவிறக்கம் செய்கிறீர்கள். 2 நிமிட விதியை பயன்படுத்துங்கள். ஒரு வேளைக்கு 2 நிமிடங்களுக்கும் குறைவாக நேரம் எடுத்தால் அதை உடனடியாக செய்யுங்கள். இந்த பழக்கம் எனது தள்ளி போடும் பழக்கத்தை நிரந்தரமாக அழித்தது. உங்கள் நாளுக்கான திட்டத்தை முந்தைய இரவே போட்டுவிடுங்கள். உங்கள் மூளைக்கு அடுத்து என்னவென்று தெரிந்தால் நீங்கள் சிந்திப்பதில் குறைவான நேரத்தையும் செயல்படுத்துவதில் அதிக நேரத்தையும் செலவிடுவீர்கள். அடிக்கடி வேண்டாம் என்று சொல்லுங்கள். உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பாதுகாக்கவும். வேண்டாம் என்று சொல்வது ஒரு எல்லைக்கோட்டை உருவாக்கும் மற்றும் எது உண்மையில் முக்கியம் என்பதில் கவனம் செலுத்த அனுமதிக்கும் ஒரு திறமையாகும். உங்கள் செலவுகளை கண்காணிக்கவும். உங்கள் பணத்தை கண்காணிக்க தொடங்கியவுடன் அதை மதிக்க தொடங்குவீர்கள். பணத்தை மதியுங்கள், அதுவும் உங்களை மதிக்க தொடங்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு கவன சிதறலை குறைக்கவும். சமூக ஊடகம், தொலைக்காட்சி, கைபேசி என ஒரு கவன சிதறலை தேர்ந்தெடுத்து 1 மணி நேரம் அதை தடுக்கவும். உங்கள் உற்பத்தி திறன் மின்னல் வேகத்தில் உயரும். உங்களுக்கு தோன்றாவிட்டாலும் புன்னகைக்கவும். இந்த சிறிய தசை அசைவு உங்கள் மூளைக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த செய்தியை அனுப்புகிறது. நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று. வேலை செய்யும் போது டைமர்களை பயன்படுத்துங்கள். 25 நிமிடங்கள் கவனம், 5 நிமிட ஓய்வு என மீண்டும் மீண்டும் செய்யவும். இது உங்களை வெல்ல முடியாதவராக மாற்றும். ஒவ்வொரு நாளும் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டிய ஒன்றை பற்றி எழுதுங்கள். நன்றியுணர்வு என்பது இயல்பாக பேசுவது அல்ல, அது மூளை பயிற்சி. அது நீங்கள் தவறவிட்டதை பற்றி மட்டுமல்லாமல் உங்களுக்கு கிடைத்தவற்றையும் கவனிக்க உங்களை தூண்டுகிறது. ஒரு நாளைக்கு ஒருவரை பாராட்டுங்கள், ஒருவரை சிரிக்க வையுங்கள். அந்த ஆற்றல் இரட்டிப்பாக உங்களிடமே எதிரொலிக்கும். தூங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் மின்னணு திரைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இந்த பழக்கம் எந்த மாத்திரையையும் விட எனது தூக்கத்தை சரி செய்தது. 3 இரவுகள் முயற்சி செய்யுங்கள், நீங்கள் மீண்டும் பிறந்ததாக உணர்வீர்கள். ஒவ்வொரு மணி நேரமும் 2 நிமிடங்கள் உடலை நீட்டி மடக்கி ஸ்ட்ரெச் செய்யுங்கள். உங்கள் உடல் நாள் முழுவதும் உட்கார்ந்திருக்க வடிவமைக்கப்படவில்லை. இது உங்கள் ஆற்றலை அதிகமாகவும் மனதை விழிப்புடன் வைத்திருக்கவும் உதவுகிறது. விழித்தவுடன் தண்ணீர் குடிக்கவும். தூக்கத்திற்கு பிறகு உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறைந்திருக்கும். முதலில் நீரேற்றம் செய்வது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டும், உங்கள் மூளையை விழிப்படைய செய்யும் மற்றும் சோர்வை குறைக்கும். தினமும் ஒரு பொருளை ஒழுங்கமைத்து வைக்கவும். ஒரு குப்பையான இடம் ஒரு குப்பையான மனதுக்கு சமம். உடல் ரீதியான குப்பைகளை நீக்குவது கவனத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பதட்டத்தை குறைக்கிறது. ஒவ்வொரு மணி நேரமும் 10 நிமிடங்கள் எழுந்து நில்லுங்கள். நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது உங்கள் ஆற்றலையும் கவனத்தையும் குறைக்கிறது. நிற்பது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் மனதை கூர்மையாக வைத்திருக்க உதவுகிறது. 5 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். தியானம் உங்கள் கவனத்தை கூர்மைப்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. தூங்குவதற்கு முன் ஒரு வெற்றியை பற்றி சிந்தியுங்கள். மிகச் சிறிய வெற்றிகளையும் கொண்டாடுங்கள். இது உங்கள் மூளையை வெற்றிக்காக மீண்டும் வடிவமைக்கிறது. சர்க்கரை உட்கொள்வதை கட்டுப்படுத்துங்கள். சர்க்கரையை குறைப்பது உங்கள் மனநிலையையும் மனக்கூர்மையையும் நிலைப்படுத்துகிறது. உங்கள் மிகப்பெரிய இலக்கை நாள்தோறும் மீண்டும் மீண்டும் எழுதுங்கள். என்றால் நீங்கள் அதை பார்க்க முடிந்தால் நீங்கள் அதை பின்தொடர்வீர்கள்.